அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அதிகப்படியான கவலை, வேதனை, கஷ்டங்கள்லாம் இருக்குது, பண பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி தினம். இந்த நாளன்று வழிபாடு செய்து பாருங்கள். தேய்பிறை சஷ்டிக்கு தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வரும்போது, நம்மளுடைய கஷ்டம், கவலைகள், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன்கள் அனைத்துமே தீரும். அதாவது நமக்கு முருகர் அதிசயம் செய்வார் சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு அவருடைய அருளும் மட்டும் இல்லை, அவர் நமக்கு அதிசயம் செய்வார். அது இந்த தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இப்போ வளர்பிறை சஷ்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. தேய்பிறை சஷ்டி என்பது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பவர்கள், கவலைகள் இருப்பவர்கள், நோய் நொடியால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் அனைவருமே தேய்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். முருகன் நமக்கு அதிசயத்தை செய்து கொடுப்பார். நம்ம எதற்காக வழிபாடு செய்கிறோமோ அது சீக்கிரமாக அது நமக்கு நடக்கும். இப்போ கவலைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது அந்த கவலைகள் எல்லாமே தீரும். நோய் நொடிகள் தீர்வதற்காக வழிபாடு செய்யும்போது அந்த நோய் எல்லாம் சரியாக போயிடும். கடன் இருக்குது அப்படின்னு வழிபாடு செய்யும்போது அந்த கடன் தீரும். ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் முருகப்பெருமானிடம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு 9 தேய்பிறை சஷ்டிக்கு தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு 2 தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்தோ அல்லது நீங்கள் பால் சர்க்கரை போட்டு நெய்வேத்தியமாக வைத்துட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். செவ்வரளி பூக்கள் அல்லது வாசனை பூக்களால் நீங்கள் முருகனை அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள். முடிந்தவரை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதை விட பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டிக்கு போயிட்டு வர்றது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது சரியாக போயிடும். இப்போது நிறைய பேருக்கு நான் எப்படி வழிபாடு செய்தாலும் முருகனை நான் தினமும் வழிபாடு செய்துட்டு தான் இருக்கேன், எனக்கு கவலைகளாக இருக்குது, ரொம்ப கஷ்டங்கள் வருது, ரொம்ப சோதனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம். எல்லா கவலைக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கும், எல்லா சோதனைக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கும். காரணமின்றி நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதற்கப்புறம் நடக்கிறதுலாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக போகும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்வோமே தவிர கவலைகளை, துக்கங்களையும், கடனை இது யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அது நமக்கு வலியை கொடுக்குது, வேதனை கொடுக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. மகிழ்ச்சியை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறோம். இறைவன் மகிழ்ச்சி கொடுக்கும்போதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சோதனை கொடுக்கும்போதும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைன்னு என்ன அப்படிங்கிறதே புரிய வரும். இல்லை எனக்கு கவலை எது வர வேண்டாம், நான் சந்தோஷமாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கேற்ற போல் நம்ம இருக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம சரியாக இருக்கணும். அப்படி நம்மளால் சரியாக கரெக்டாக இருக்க முடியுமானா முடியாது. எப்போதும் நம்ம நம்மளை சரியாக நம்மளை கொண்டு வருவோம் அப்படின்னா சோதனைகளும், கவலைகளும், கஷ்டங்களும், நஷ்டங்களும் தான் நம்மளை சரியாக நம்மளை கொண்டு வர வைக்கும். அதற்காக தான் இறைவன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் சின்ன சின்ன சோதனைகள் வருவதற்கு காரணம் அதுதான். உங்களை செதுக்கிறதுக்காக தான். சிலையை நமக்கு உருவாவதற்கு அது எவ்வளோ அடி வாங்கியிருக்குது. அடி வாங்கின பிறகு தான் அது சிலையாக உருவாகுது. அதே போல் தான் பார்த்திங்கன்னா அதாவது சிற்பங்களாக உருவாகுது. அதே போல் தான் நம்மளுடைய மனிதர்களும் நிறைய காயப்பட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் பார்த்திங்கன்னா கவலைகள் வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சந்தோஷங்கள் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதும் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த தன்மை நமக்குள்ளே வருதோ அப்போ தான் நமக்கு வெற்றியும் நமக்குள்ளே வரும். நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், அதாவது திருப்தியாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். எல்லோருமே பார்த்தீங்கன்னா கவலைகளை பார்த்தாலே பயப்படுறது. கவலைகள் அச்சோ எனக்கு இந்த கஷ்டம் வந்துட்டே அப்படின்ட்டு. கஷ்டம் வந்துருச்சு அவ்வளோதான். நம்ம இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத 100%த்தில் 90% முயற்சி பண்ணுவதில்லை. ஒரு 10% பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது சரியாயிடும். முயற்சி பண்ணாதவங்களுக்கு தான் அது கவலை, வேதனை, சோதனை அப்படிங்கிற மாதிரி தெரிகின்றது. முயற்சி பண்ணணும். நமக்கு கவலைகள் நிரந்தரம் கிடையாது, கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது, சோதனையும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே காலம் சரி பண்ணி கொடுக்கும். அதற்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்போதுமே தைரியமாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்.
கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக் கொள்வது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடு, சரி பண்ணி கொடுன்னு நம்ம கேட்கிறத விட, நான் எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், அதற்கான வழிகள் காமிங்க, எனக்கு அதற்கான யோசனைகள் கொடுங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த சிந்தித்து செயல்படுவதற்கு நமக்கு அந்த யோசனை மட்டும் கொடுங்க, ஞானத்தறிவை கொடுங்கன்னு கேட்டாலே போதும். அத்தனை வழிகள் நமக்கு கிடைக்கும். நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பக்தர்கள் மனசுல பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான மனசு, இலகுன மனசாக தான் இருக்கிறீங்க. அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறணும். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நம்மளுடைய ட்ராவல் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடியும், இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரி இதை சரி பண்ணிவிடுவோம், அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தா அடுத்த ஒரு பிரச்சனை நமக்கு தெரியாமல் ஒன்று வரும். நமக்கு இந்த மாதிரி தான் போய்க்கிட்டே இருக்குமே தவிர நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஏதாவது ஒன்று முடிஞ்சா ஒன்று, இன்னொன்று முடிஞ்சா இன்னொன்று, இப்படி தான் நம்ம லைஃப் போய்க்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அப்படி தான் போய்க்கிட்டுருக்கும். ஸோ அப்போனா இதுக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம நல்ல தைரியமாக, டேலண்ட்டாக, ஸ்ட்ரென்த்தாக, ரொம்ப சக்தியாக இருக்கணும். ஒரு பாசிட்டிவிட்டியோட காலம் சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோட நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சரியாக பயணித்து கொண்டு இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், ரொம்ப கவலையாக மாறிடுவோம், நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. லைஃப் ஒன்று நமக்கு போயிட்டே இருக்குன்னா கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மகிழ்ச்சி எல்லாமே சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். அதாவது நம்ம தைரியமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு தூசி போல் தான் தெரியுது. நம்ம தைரியம் இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை நமக்கு பார்த்திங்கன்னா மலை போல் பெருசாக தெரியுது. அதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கையை வந்து கற்றுக்கொள்ளணுங்க. நம்ம பூஜை பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது ஒரு பக்கம்தான். நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். எப்போதுமே இறைவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்காக மாறணும். அப்படி ஸ்ட்ராங்காக மாறும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் சூப்பராக மாறிக்கிட்டே வரும். அதாவது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ரென்த்தை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. இல்லைன்னா நைட்டு வந்து நமக்கு தூக்கம் கூட வராது. அதுதான் உண்மையும் கூட. நம்ம வந்து நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனை கையாளும் விதம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து கோபப்படக்கூடாது. கஷ்டங்கள் வருது அப்படின்னா நம்ம அதையே நினச்சிக்கிட்டே நம்ம ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அப்பப்போ நீங்கள் வந்து உங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் வருமானமோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் வருமானம் இருக்குது அப்படின்னா அதில் வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். அதாவது வருமானம் அதிகரிப்பதற்காக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். கொஞ்சம் சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதே போல் ஏதாவது கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். செலவு வந்து வீண் செலவில் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ வந்து எல்லாம் சரியாக போயிடுச்சு, இப்போ கடன் இருந்தது நாங்கள் சரி பண்ணிட்டோம், எல்லாம் சரி பண்ணிட்டாலும் சேவிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எல்லா நேரமும் ஒரே நேரம் இருக்காது. நம்ம நினைப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, இப்போ ஒரு சம்பளம் இருக்குது, வரவு செலவு ஃபீஸு கட்டுறோம், அந்த இது கட்டுறோம், எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். திடீர்னு நமக்கு ஒரு பண தேவை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் வந்து எதில் அக்கௌண்ட்லேயோ அல்லது நீங்கள் வந்து எஃப்டி இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிடணும். ஆர்டிலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிடணும். ஒரு மந்த்லி வந்து ஒரு 1000 ருபீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது, 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கிடணும். என்றைக்குமே பணம் வந்து தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு நமக்கு வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சரியாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை வந்து தானாக சரியாகும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பணத்தை வந்து நல்லா கையாள தெரியணும். கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தது அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து அதில் நினச்சி கவலைப்படாமல் உள்ளே போகாமல் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும். 4வது வந்து இறை பக்தி ரொம்ப முக்கியம்.
மனசு வந்து ரொம்ப சோர்வு நிலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு எந்த இறைவன பிடிக்குமோ, அவங்கள நம்ம வழிபாடு செய்யும்போது, ஒரு பூஸ்ட் மாரி நமக்கு இருக்கும். அந்த ஒரு எனர்ஜி நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அத வைத்து நீங்க வந்து சிறப்பா வாழ முடியும். நிச்சயமாக உங்க வாழ்க்கைய வந்து அழகா வாழ வைக்க முடியும். முருகன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அதிசயத்தை செய்வார், கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். கவலைகள், கஷ்டங்கள் இருக்குன்ட்டு கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியா போகும். நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அது சரியா போகும். எல்லாமே மாறும். காலம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் மாற்றிக் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.